வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன செயின் ஆஃப் அட்டாக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, லைக் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி குக்கியை வந்து ஸ்டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி குக்கினா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும், ஆல்ரெடி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு தெரியும். அண்ட் குக்கியை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு செக்ஷனில் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு குக்கி கிடைச்சாலே போதும், விக்டமோட ப்ரொஃபைலை நம்ம அப்படியே இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிடலாம், பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் விஷயம் எல்லாமே குக்கியை பேஸ் பண்ணி நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஆத்தென்டிகேஷனை பைபாஸ் பண்ணலாம் குக்கீஸ்லாம் வச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை வந்து நம்ம குக்கீஸை வச்சு பண்ணலாம். எதுக்காகனா குக்கிக்குள்ளே தான் நம்மளுக்கு செஷன் ஐடி அந்த மாதிரி விஷயம் எல்லாமே அதுக்குள்ளே தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு குக்கியை வந்து நம்ம ஸ்டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் DVW ஆப் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பேலோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, document.cookie அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலோடு இருக்குது. ஸோ இந்த பேலோடை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தட் அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன், லைக் ஸ்கிரிப்ட் அலர்ட் ஸ்கிரிப்டை எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக 1ன்னு கொடுப்போம்ல, இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டாக்குமெண்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வந்து, ஸோ இதுக்குள்ளே நான் ஸ்கிரிப்ட் வந்து document டாட் குக்கி. ஓகே, ஸோ ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் இதை கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காப்பி பேஸ்ட் இது கொடுத்தேன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த PHP செஷன் ஐடி வந்து அப்படியே எனக்கு வந்து அலர்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை அவங்களோட இதில் போட்டு அவங்க ரன் பண்ணாங்கன்னா, நீ வந்து அதை அலர்ட் பண்ணாத, டைரெக்டாக நான் சொல்கிற ஒரு IP அட்ரஸ்க்கு அந்த செஷன் ஐடியை சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெக்சரில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பர்சனை வந்து நம்ம அந்த டைப் ஆஃப் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கிரிப்டை நம்மளால் சொல்லி அவங்க போட மாட்டாங்க நார்மலாக. அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தட் மூலிமா கூட அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது ரொம்ப கஷ்டம் வேறு. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கோட ஸ்டோர்டு அட்டாக்கை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸ்டோர்டு அட்டாக் வந்து யாருமே அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த பேஜை அவங்க விசிட் பண்ணாலே போதும், அவங்களோட ப்ரௌசரில் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே டெக்னிக் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஆஸ் அன் அட்டாக்கர் நான் வந்து ஒரு முதல்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். ஓகே, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் கொடுக்க போகிறேன், ஒரு URL. விக்டம் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்க அந்த பேஜ்க்கு விசிட் பண்ணாங்கன்னா, விக்டம் மிஷினில் இருக்க அந்த document.cookieன்ற ஒரு ஸ்கிரிப்ட் மூலிமா உள்ளே இருக்க குக்கியை எடுத்து இந்த document.location சொல்லிட்டு ஒரு URL கொடுப்பேன். அந்த URLக்கு இந்த குக்கியை சென்ட் பண்ணுறு அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல document.location அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்னோட IP அட்ரஸ் ஆஸ் அ அட்டாக்கரோட IP அட்ரஸ் நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ // ஸோ முதல்ல என்னோட IP அட்ரஸ் என்னன்னு பார்த்துட்றேன். ஓகே, ஸோ ifconfig ஸோ 192.168.1.3 தான் வந்து என்னோட IP. ஸோ 192.168.1.3. ஓகே, அண்ட் /, I'll just give like aa.php, சும்மா ஒரு டம்மியாக ஒரு வேல்யூ, கொஷின் மார்க் C is equals, இதுவும் சும்மா லைக் டம்மி தான். ஓகே, ஸோ C equals, அண்ட் இந்த இடத்துல வந்து என்னோட document.cookieன்ற ஒரு ஸ்கிரிப்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ document.cookie. ஓகே, ஸோ இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ஸ்கிரிப்டை. SCRIPT. ஓகே, ஸோ I'll explain. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஆக போகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை அப்படியே நம்ம ஒரு பேஜில் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் பேஜில் வந்து ஸ்டோர்ட் அக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த பேஜை நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்க பேஜில் வேறு ஏதாவது ஒரு யூசர் அவங்களோட ப்ரௌசர் மூலிமா அதை விசிட் பண்ணாங்கன்னா, அவங்க ப்ரௌசரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பேஜ், அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கான குக்கியை அப்படியே எடுத்து இந்த லொக்கேஷனுக்கு அதை சென்ட் பண்ணி விட்டுரும். ஆப்வியஸாக இந்த லொக்கேஷன் IP யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட IP. ஸோ ஆஸ் அன் அட்டாக்கர் ஐ வில் பி லிசனிங் ஆன் மை சைட். ஓகே, ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நான் வந்து அப்படியே
காப்பி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டோர்ட் எக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நான் பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது ஆப்வியஸாக வந்து யாருக்குமே ஃபுல்லாக பேஸ்ட் ஆகாது. இது எந்த ஒரு ரீசனுக்காகனா அவங்க வந்து பேக்கெண்டில் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால் நிறைய உங்களோட மேக்ஸிமம் லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிள், ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸ் போங்க. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா 50 தான் கொடுத்துருப்பாங்க. யூ ஜஸ்ட் கிவ் 100. ஓகே, தட்ஸ் ஆல். என்டர்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே பேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு பேஸ்ட் ஆகலைன்னா நீங்கள் இந்த மெத்தட் மூலிமா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே அட்டாக்கர் வந்து இப்போது இல்லை. ஓகே காய்ஸ், ஸோ இட் இஸ் டைரக்ட்லி கோயிங். ஸோ லெட் மீ ஆட் சம்திங் எல்ஸ். ஸோ இது கூட இந்த ஸ்கிரிப்ட் கூட நான் வேறு ஒன்று ஆட் பண்ணிடுறேன். வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் தி ஸ்கிரிப்ட். I'll use image based பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் லைக் நியூ இமேஜ். So dot src. okay, so document dot location வேண்டாம் because அது டைரெக்டாக நான் ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஸோ document dot location வேண்டாம். ஸோ I'll use this one. ஓகே, ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ let me try with this. ஸோ stored இதில் வந்து சும்மா டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் டு சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ இதில் ஆப்வியஸாக வந்து நம்மளை மேக்ஸிமம் லென்த் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50 வந்து நான் 100 மாற்றிடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், சைன்இன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட் லொக்கேஷன் கொடுத்து நான் இன்ஜெக்ட் பண்ணோடனே டேரெக்டாக என்ன ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஸோ அது வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் இட் வில் இன்ஜெக்ட். இப்போது ஆஸ் அ நார்மல் யூசர் வேற ஒரு யூசர். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு யூசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ப்ரௌசரில் வந்து இந்த பேஜை வந்து விசிட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த பேஜை விசிட் பண்ணுறாங்க. ஸோ dvwa, ஸோ admin password. ஓகே, ஸோ அதே போல் let me lower the thing. ஓகே, ஸோ விக்டம் வந்து இப்போது இது வந்து விக்டம்னு வச்சுக்கலாம். ஓகே, சைபர் ஃபாக்ஸில் இருக்கிறது விக்டம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து லிசன் பண்ணணும் கரெக்டாக, பிகாஸ் என்கிட்ட குக்கி வரப்போகுது. ஸோ ஆப்வியஸாக குக்கி எப்படி வரப்போகுதுன்னா எனக்கு dvwa மூலிமா தான் எனக்கு குக்கி வரப்போகுது. ஓகே, ஸோ dvwa ஆப்வியஸாக வந்து போட்டு 80ல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய நெட்கேட் வந்து lvnv, ஸோ lnvp ஸ்பேஸ் போர்ட் 80ல் நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர். ஸோ இப்போ நான் லிசன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட் மீ புட் திஸ் திங் ஆன் திஸ் சைட். ஓகே, ஸோ இந்த பக்கம் நான் லிசன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து விக்டம், சைபர் ஃபாக்ஸில் இருக்கார் விக்டம். ஸோ இப்போ வந்து அவர் பாருங்களேன் ஸ்டோர்ட் எக்ஸஸ்குள்ளே போகிறாருன்னா அவர் ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணுறாரு. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவரோட சிஸ்டம்லேருந்து அவரோட குக்கியை எடுத்து எனக்கு அப்படியே சென்ட் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட PHP செஷன் ஐடி DCE அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதுல. ஸோ இதே நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ வியூ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம நெட்வொர்க் இல்லை, ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் இதில் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிடுறேன். ஸ்டோரேஜ். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ DCE. ஸோ அவரோட செஷன் ஐடியா அப்படியே எடுத்து எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கெட் பேராமீட்டர் மூலியமாக அதை வந்து அப்படியே எனக்கு சென்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எதுக்காகனா நான் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால. இது ரியல் டைமில் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் நெட்கேட் வச்சு லிசன் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ரியல் டைமில் அட்டாக்கர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேஜை விசிட் பண்ணுறவங்க எல்லாரோட குக்கியெல்லாம் எடுத்து இந்த பர்டிகுலர் TXT ஃபைல் லைக் log.txt இல்லை cookie.txt இந்த மாதிரி ஒரு TXT ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே எல்லா ஃபைல்ஸும் வந்து எல்லா குக்கீஸும் அங்கே வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி ரியல் டைமில் பண்ணுவாங்க அட்டாக்கர்ஸ் எல்லாருமே. ஓகே, பட் ஆனால் இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு குக்கி ஸ்டீல் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். இதுதான் ஆக்சுவலாக இந்த மெத்தட் மூலிமா தான் ஒரு குக்கீஸ் எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணுவாங்க பேக்எண்டில் அட்டாக்கர்ஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் குக்கி ஸ்டீலிங் வித் XSS. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த document dot location இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் document dot location கொடுத்தா டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகிடுது. ஓகே, இன்ஜெக்ட் பண்ணும்போதே ரீடைரக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அது கொடுக்காதீங்க. ட்ரை டு யூஸ் இமேஜ் சோர்ஸ். ஓகே,
ஸோ இந்த மெத்தட் மூலிமா கூட நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இது ஆக்சுவலாக யூசர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பேஜை ஓப்பன் பண்ணோடனே டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னு சொல்லுதுன்னா, நீ இந்த பர்டிகுலர் பேஜ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணு, அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும்னா document.cookieயும் வந்து நீ சேர்த்துரு. ஸோ document.cookieயும் அவங்களோட சைடில் எக்ஸிக்யூட் ஆகும்போது அவங்களோட குக்கி எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்துல குக்கியோட வந்திருக்கு அந்த லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா c is equal to சொல்லிட்டு அவங்க குக்கி எனக்கு அப்படியே வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் தான் கொடுத்துருக்கேன், c is equal to பக்கத்தில் குக்கியோட என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கு அந்த குக்கி எடுத்து கெட் மெத்தட் மூலிமா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேக்கெண்டில் நடக்குது ஒரு குக்கி ஸ்டீலிங்கில். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு Q&A செக்ஷனில் போடலாம். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.